நபர். 10 வயதிலிருந்து அவருடைய தந்தை நாகராஜன் அவர்களிடத்திலிருந்து நாடகத்துறை நன்றாக பயின்று 10வது வயதிலேயே அவர் வந்து நாடகத்துறைக்கு வந்துட்டவர். பல நாடகங்கள்ல நம்ம ஜாம்பவான் சொல்லக்கூடிய பூர்ணம் விஸ்வநாதன், ஜெமினி மகாலிங்கம், கூத்தபிரான், எஸ்.ஆர். வீரராகவன், மேஜர் சுந்தரராஜன், மணக்கால்மணி, சோபா இவங்களோடலாம் சேர்ந்து கலாநிலையம் அப்படின்ற ஒரு ட்ரூப் மூலம் அவர் நிறைய நாடகங்களை நடத்தின்னு வரார். இப்போ கலாநிலையம் மொத்தம் ஒரு 69 நாடகங்களை நடத்திருக்கு. அதாவது நம்ம தமிழ்ல சொல்ல தெரியுமா, இயல் இசை நாடகம் கலந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நெக்ஸ்ட் ஒரு 10-15 நிமிஷத்துல நம்ம நாடகத்துறைக்கு நம்ம இங்க செலவிட போறோம். இந்த நிகழ்ச்சியை நம்ம ஸ்பான்சர் பண்றது பாண்ட்ஸ் ஃபார் எவர், நம்மளுடைய அருமை நண்பர் மணி. பாண்ட்ஸ் ஃபார் எவர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம சாஸ்தா பேட்டர், அது 8 பேக் 32 ounce பேக்கு, 4 பேக் ஒரு 64 ounce பேக், இதெல்லாம் இட்லி மாவு, அடை மாவு, தோசை மாவு, ஊத்தப்பம், ராகி அண்ட் மற்ற மாவுகள்லாம் கொரியர் மூலம் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு நீங்க அனுப்பலாம். 49.99க்கு உங்களுக்கு ஏதாவது வீடு தேடி வரும்ன்ற மாதிரி அவங்களது விடுமுறை நாட்கள்ல, ஆபீஸ் நாட்கள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் போக்குறதுக்கு இந்த அடமாவு, இட்லி மாவு, தோசை மாவு, ஊத்தப்பம் மாவு எல்லாம் ஈஸியா இருக்கும், ஹெல்ப் பண்ணும். நீங்க அதை செக் பண்ணணும். Bonds Forever, bondsforever.com. அவர்தான் இந்த மணி is the sponsor for Shasta Foods rather for this particular segment. Okay, let's now welcome Sundar to our studios. வணக்கம் சுந்தர், எப்படி இருக்கீங்க? காலை வணக்கங்கள். காலை வணக்கம். ஆமா, உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, சரி. அதாவது ஒரு 10வது வயதுல இருந்து நீங்க நாடகத்துறைக்கு வந்துட்டீங்கன்றது கேட்கறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பெல்லாம் தமிழ பேசுறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஒரு நாடக தமிழ்ல, அதாவது மக்கள் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு முன்னால தைரியமா நின்று ஒரு வசனங்கள்லாம் பேசுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது எப்படி சாத்தியமாச்சு? என்னுடைய தந்தை நாடகத்துறையில கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு மேல இருக்கா. இப்போ எனக்கு 10 வயசு இருக்கிற சமயத்துல அவருக்கு 32. நான் நாடகத்தை வச்சு அவர் பேச 32 இருந்தோம். அவர் போல நாடகத்திலே என்னை அறிமுகப்படுத்தினார். முதல்ல நினைச்ச நாடகம் துப்பறியும் சாம்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எழுதின நாடகம். அதுல சாம்புனுடைய பிள்ளை சுந்துங்கிற கேரக்டர் அதுல நான் ஆக்ட் பண்ணேன். திருத்துருவா ஓடிட்டு இருக்கணும். அது சுந்துங்கிற கேரக்டர். அந்த காலத்துல அந்த பிளேல நான் ஒரு 18 தடவை ஆக்ட் பண்ணேன். அப்பெல்லாம் ஒரு நாடகம் ட்ரூப்ஸும் கம்மி, அது ஸ்பான்சர் பண்ற சபாஸும் கம்மி. 1958ல அது ஒரு 18 தடவை ஆக்ட் பண்றதுங்கிற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அந்த காலத்துல. ஆனா அந்த நாடகம் துப்பறியும் சாம்புங்கிற நாடகம் மொத்தம் 100 தடவை போயிருக்கு. ஆனா நான் ஒரு சின்ன வயசு கேரக்டர் பண்ணதுனால அது ஒரு 18 தடவை ஆக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஏகே பட்டு சுவாமின்னு ஒரு பெரிய ரைட்டர், அவர் கடவுள் எங்கேன்னு ஒரு கதை எழுதினார். அது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற பற்றி ஒரு சர்ச்சையான நாடகம். அதுல அப்பா டைரக்ட் பண்ண நாடகம் அது. இன்ஃபேக்ட் அப்பாக்கு அந்த நாடகம் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கடவுள் இங்கே புகழ் கேஎஸ் நாகராஜன் அப்படின்னு பேர் இருக்கு. இவந்தோ அவர் கடவுள் பற்றி நிறைய நம்பிக்கைகள் இருந்தாலும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு புனைப்பேர் கடவுள் இங்கே நாகராஜன் சொல்லிட்டு அது ரைட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பார்த்த சாதியினுடைய குறிஞ்சி மலர்னு ஒரு நாடகம். அது சமூக நாடகத்தில் ஒரு பெரிய ரெக்கார்டுன்னு கேட்டாக்கா 113 ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்டேஜ். அதுல நான் ஒரு ரோல் பண்ணேன். ரோல் பண்ணங்கிறதோட முதல்ல இந்த பேக் ஸ்டேஜ் ஹெல்ப் பண்றது நான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். நிறைய விஷயம் கத்துக்கலாம். நிறைய பேக் ஸ்டேஜ் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். இப்பதான் நாடகத்துல இப்போ நாடகத்துல வேண்டியது எனக்கு என்ன கேட்டாக்க பேக் ஸ்டேஜ்ல துறைகள்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜே ஒரு 3-4 பிரிச்சுப்போம். முதல் துறை, 2வது துறை, 3வது துறை, 4வது துறை. எந்த துறையில பர்மனன்ட் செட்டு போடணும், எந்த துறையில கர்டன்ஸ் போடணும், எந்த துறையில செட்டு டேர்ன் பிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்க பார்க்க நான் கத்துக்கிட்டேன். ஸோ 12 வயசுல இருந்து ஒரு 17 வயசு மட்டும் நான் நடிச்சது கம்மி, ஆனா கத்துன்றதுக்காக அதிகம். நாடகத்துறைக்கு தேவையானதுதான். அதுக்கப்புறமா 1966ல வாஷிங்டன் திரும்ப நாடகம் போட்டோம், சாமியோட கதை. அது கிட்டத்தட்ட ஒரு 400-500 நாடகம் போட்டிருக்காங்க. அதுல நான் நிறைய வேஷங்கள் பண்ணிருக்கேன். அதுல என்னன்னு கேட்டாக்க அம்மாஜி சாஸ்திரி வேஷம் பண்ணிருக்கேன், சாம்பு சாஸ்திரி வேஷம் பண்ணிருக்கேன், அப்புறம் ஐயா சேமியார் ரோல் பண்ணிருக்கேன். அந்த நாடகத்துல தான் பூர்ணம் விஸ்வநாதன், ஜெமினி மகாலிங்கம், மணக்கால்மணி, கூத்தபிரான், சோபா அப்படிங்கிற பெரிய பெரிய அந்த காலத்துல நாடகத்துறையில ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஆர்டிஸ்ட்லாம்
எங்க ட்ரூப்ல இருந்தாங்க. எங்க அப்பா ஆரம்பிச்ச நாடக ட்ரூப்பே வந்து ட்ரிப்ளிகேன் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் எவர் அமைச்சர் டிராமா ட்ரூப் இன் மெட்ராஸ். திருவல்லிக்கேணி நாடகத்துறைக்கும் திருவல்லிக்கேணிக்கும் ஒரு நல்ல ஒரு பொருத்தம் இருக்குது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நான் சின்ன பிள்ளையில நாடகம் பார்த்த எல்லாமே திருவல்லிக்கேணி தான் எல்லா நாடக குழுக்களுமே இருந்தது. அப்போ நாடகம் பார்க்கக்கூடிய ரசிகர்களும் திருவல்லிக்கேணியும் மயிலப்பள்ளி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இட வசதி காரணமா எல்லாரும் வந்து இந்த நங்கநல்லூர், குரோம்பேடு போனதுக்கப்புறமா வந்து சபாக்களம் பெரிய ஆரம்பிச்சது. 1970 80 மட்டும் நாடகத்துறையினுடைய கோல்டன் பீரியட் சொல்லலாம். ஒரு நல்ல தரமான நாடகம் போட்டாங்க கண்டிப்பா 100 150 தடவை அதை நாங்கள் நாடகத்துல போட முடியும். இந்த தனி கொடுத்திரம், ஊர்வம்பு, கால்கட்டு இதெல்லாமே 200 250 தடவை நாங்கள் போட்ட நாடகங்கள். இது மாதிரி நாடகம் போட்ட சந்தர் ஒரு பர்டிகுலர் டைம் சந்தர் 1979 நினைக்கிறேன். பூர்ணம் விஸ்வநாதன் நீங்க வீட்டு பிரிஞ்சு தனியா அவரே ஒரு தனக்கு ஆரம்பிச்சாரு. மெரினால பூர்ணம் தியேட்டர்ஸ் நினைக்கிறேன். ஆமா, பூர்ணம் தியேட்டர்ஸ் தனியா ஆரம்பிச்சாரு. ஆனா அப்பா, மெரினா, பூர்ணம் 3 பேருமே ஒரு ட்ரியோ. 1967 ஆரம்பிச்சு 79 மட்டும் 12 வருஷத்துல வந்து குடியேற்ற பறந்த காணாது நாடகத்தாங்க. அதே வசனம் ஞாபகம் இருக்கா? வாஷிங்டன் நாடகம் இருக்கு, நிச்சயம் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க ஒரு லைன். நான் அம்பாஜி சாஸ்திரி ரோல் அதில் ஆட் பண்ணிருக்கேன். அது வந்து இந்த லிங்கன் மண்டபம்னு ஒண்ணு இருக்குங்க. லிங்கன் மண்டபம்னா என்னையா ஒண்ணு, அதெல்லாம் வந்து வாயுலிங்கம் தேயிலிங்கம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சலிங்கம் இருக்கணும். அது மாதிரி இந்த ஊர்ல வாஷிங்டன்ல ஆப்ரஹாம் லிங்கன் மண்டபம்னு தனியா ஒண்ணு கட்டிருக்கேன், சிவலிங்கம் ஒண்ணு தனியா கட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் உங்களுக்கு தெரியுமா? மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் மாதிரி ஒரு ஆளை கேள்விப்பட்டிருந்தா ரொம்ப பெரிய விஷயமாச்சே. அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு சின்ன விஷயம் கேட்க அவளுக்கு இது தெரியாது. இந்த மாதிரி சட்டில் காமெடி ஒரு நேச்சுரல் திங். ஓகே ஓகே. அப்புறம் கல்யாணத்துக்கு நிறைய அப்பளம் தான் இடுவோம். மிஸ்ஸஸ் அப்பதான் வாட் இஸ் அப்பதான் அப்பளம் மிஸ்ஸஸ் சாலப்பாங்க டிஷ் சைட் டிஷ். ஓ ஆமா, அப்பளம் வந்து 500 இடுவோம், பப்பளம் வந்து 1000 இடுவோம். பப்படா வாட் இஸ் பப்படா? பப்படங்கிறது பேபி அப்பளம். This how the comedy used to go in those years. And ரொம்ப நல்லா இருக்கும். முன்ன அந்த வாஷிங்டன் என்னன்னு கேட்டாக்க இந்த ஜானவாச ஊர்வலத்தை நாங்கள் எவ்வளவு டைம் ஸ்டேஜில் கொண்டு வருவோம். காரே அரேஞ்ச் பண்ணி காரில் மாப்பிள்ளை உட்கார வச்சு பேண்டு, நாதஸ்வரம், கேஸ் லைட்டு, நரிக்குவாஸ் அவங்க எல்லாருமே அத்தனை பேரும் ஸ்டேஜை சுற்றி வருவாங்க. அந்த இட் வாஸ் ரியல் மேரேஜ் எவ்வளவு டைம். அந்த வாஷிங்டன் வந்து அந்த மேக்கப்புக்காக காலத்தில் 6 மணிக்கு மேக்கப் போவோம். மார்னிங் ஷோ நடக்கும் சஃபேர் தேட்டரில் 10 மணிக்கு தாமரை காலத்தில் 6 மணிக்கு எல்லாரும் மேக்கப் வந்துடும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 ஆர்டிஸ்ட், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்கப் அந்த மாதிரி இருக்கும். இப்பதான் நாளைக்கு போறது டோட்டலி டிஃபரெண்ட். நீங்க இப்போ வந்ததுனால 60 வருஷம், இட்ஸ் a long time really. என்னோட 50 வருஷம் ஆச்சு. வெரி நைஸ். இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட about 12 பிளேஸ் வந்து நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க. 40 நாடகங்கள்ல நடிச்சிருக்கீங்க இல்லையா? நான் 40 நாடகங்கள் நடிச்சிருக்கேன். 10 நாடகங்கள் எழுதி டைரக்ட் பண்ணிருக்கேன். வெரி நைஸ். நாடகங்கள் எழுதி டைரக்ட் பண்ணிருக்கேன். அந்த நாடகங்கள்ல வந்து நான் வெரி குட் எடிட்டர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். மற்றவர்களுடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து என்னை எடிட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. 3 மணி நேரம் நாடகம் எழுதுவேன், அது 2.5 மணி நேரம் படிக்கணும், 2 மணி நேரம் படிக்கணும் கொடுத்துருவேன். அது மாதிரி நான் நாடகம் வந்து பண்ணிருக்கேன். இப்போ 1996 தான் என்னுடைய நாடகங்கள்லாம் வந்து எங்கள் அப்பாவே போட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா என்னோட கதையில போட்டிருக்காரு. என்னோட நாடகங்களுக்கு வந்து இந்த மயிலப்பூர் அகாடமின்னு ஒன்று இருக்கு மெட்ராஸ்ல. அவங்க வந்து தே சூஸ் தி பெஸ்ட் டிராமா, பெஸ்ட் ரைட்டர், பெஸ்ட் பிளே, பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு எவ்ரி இயர் தே செலக்ட். அந்த மாதிரி பார்க்க சொல்லி என்னோட 12 நாடகங்கள் ஒரு 7 நாடகங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அவார்டு, பெஸ்ட் பிளேவோ, பெஸ்ட் ரைட்டரோ, பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டோ அந்த மாதிரி அவார்டு. ஆமா, நீங்க லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அவார்டு கூட வாங்கிருக்கீங்க. அதான் வாங்கினது எங்க அப்பா. லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் வாங்கினது எங்க அப்பா. மை ஃபாதர் இஸ் 94 years old. வெரி நைஸ். இன்னைக்கு ஒரு டிராமா போட்டுருக்காரு. அப்படியா? இப்போ இன்னைக்கு நாங்க வந்து பே ஏரியாவில் இப்போ நெக்ஸ்ட் வீக் சனிக்கிழமைக்கு டிராமா போடுறோம். ஆமா, அந்த கல்யாண நிலையம் பெருமிடன் வழங்கும் காதல் கல்யாண வைபோகமே மற்றும் மறுபக்கம் இல்லையா? ஆமா, நேரில் கண்டிப்பா நம்ம சொல்லணும். அது வந்து ஒரு ஃபண்ட் ரைசரா நடத்துறோம். சிவமுருகன் டெம்பிள் காதல் தினத்தன்னைக்கு காதல் கல்யாண வைபோகமே அப்படிங்கிற நாடகத்தை பத்தி நம்ம பேசுற மாதிரி ஆச்சு. இந்த காதல் தினம் நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த காதல் கல்யாண வைபோகம் நாடகத்தை பார்த்தா கூட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இது வந்து சென்னையில ஏற்கனவே போட்டு பிரபலமடைந்த ஒரு பிளே. காதல் கல்யாண வைபோகமே பிரபலமான நாடகம். மறுபக்கங்கிற நாடகத்துல வந்து எனக்கு வந்து பெஸ்ட் ரைட்டர் அவார்ட் கிடைச்சது. வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே.
அது வந்து இங்க இருக்கிற பேரியா, நான் என்ன தவிர மற்ற எல்லாருமே இங்க இருக்கிற பேரியா தான். அந்த ஒண்ணு என்னன்னு கேட்டாக்க, இந்த கடந்த ஒரு 1.5 மாசமா அவங்க கூட நான் வந்து ஒத்திகை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி பார்க்கற சமயத்துல எல்லாருமே ரொம்ப பிரமாதமா பண்றாங்க, ரொம்ப நல்லா பண்றாங்க, ரிஹர்சலா நல்லா கோஆபரேட் பண்றாங்க. அந்த எந்த விதத்திலையும் மெட்ராஸ் இருக்கிற குரூப்புக்கு கொஞ்சத்திலையும் அவங்க சலைச்சவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கு, ஒவ்வொருத்தர் நல்லா பண்றது. இது வந்து பார்த்தாதான் தெரியும். நான் என்னுடைய அப்பா கூட ஒவ்வொருத்தருக்கு நேற்று கூட ராத்திரி போகணும்னு கேட்டார். அவர்கிட்ட தான் அப்பா நம்பர் 2 பார்த்துட்டோட இவங்களாம் நல்லா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அவர் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பார்க்கல அப்படின்னா கவலைப்படாம உங்களை செய்தி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, நேர்கள்